அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். 38வது நாள், 38வது பதிவு. இன்னைக்கு நம்ம என்ன விஷயம் பார்த்துட்டு இருக்கிறோம்? வணிகம் சார்ந்த கடன் வகைகள்ல எம்எஸ்எம்இ கடன் பிரிவுக்குள்ள இருக்கக்கூடிய கடைசி லோன் பிரிவு எது அப்படின்னா பிஎஸ்பி 59 அப்படிங்கிற லோனை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோங்க. பிஎஸ்பி 59 அப்படிங்கிறது என்னன்னா பப்ளிக் செக்டார் பேங்க்ல கொடுக்கக்கூடிய 59 நிமிடங்கள் தரக்கூடிய லோன் வகை. அது சம்பந்தமான சிறப்பம்சங்கள் என்னங்கிறத இப்ப நம்ம பார்க்கலாம். இதோட சிறப்பம்சமே மெயின் விஷயம் 59 நிமிடங்கள்ல முன் அனுமதி அப்ரூவல் கிடைச்சிருங்க. லோனோட முன் அனுமதி அப்ரூவல் கிடைச்சிரும். கடன் தொகையை பொறுத்த வரைக்கும் 1 லட்சத்துல இருந்து 5 கோடி வரைக்கும் கடன் தொகை கிடைக்கும். இதோட கடன் எப்போ நம்ம முன்தொகை கிடைச்ச நாள் இருந்து எத்தனை நாளுக்குள்ள கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 7 நாட்கள்ல இருந்து 10 நாட்களுக்குள்ள கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. இதோட வட்டி வீதங்கள் 8.5% ஆரம்பிக்கும். வங்கிகளை பொறுத்து நம்மளுடைய ஆதாரங்களை பொறுத்து வட்டி வீதங்கள் மாறுபடும். ஆன்லைன் விண்ணப்பம் இதுல வந்து மிக மிக முக்கியமான விஷயமா இருக்குதுங்க. பேன் கார்டு, ஜிஎஸ்டி, வருமான வரி, பேங்க் ஸ்டேட்மெண்ட் கட்டாயம் நம்ம இதுக்கு கொடுத்தாகணும். சிவில் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் 700க்கு மேல இருக்கணும். விண்ணப்பங்கள் வந்து நம்ம ஆன்லைன்ல விண்ணப்பம் பதிவு பண்றதுனால வங்கிக்கு போய் அலையணுங்கிற அவசியம் இல்லை. வங்கிகளை பொறுத்த வரைக்கும் அனைத்து நேஷனலைஸ் பேங்க்லயும் இந்த ஸ்கீம் இருக்குது. குறிப்பா எஸ்பிஐ, பஞ்சாப் நேஷனல் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, கனரா பேங்க்ல இந்த வசதிகள் இருக்குதுங்க. இதோட பயனாளர்கள் யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களா இருக்கணும். அவங்களுக்கு மேலும் தொழிலை விருத்தி பண்றதுக்கு இந்த லோன் உதவிகரமா இருக்கும். இதோட நன்மைகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் முன்ன சொன்ன மாதிரி தான் 59 நிமிடங்கள்ல முன் அனுமதி அப்ரூவல் கிடைச்சிருங்க. ஆன்லைன் விண்ணப்பம் என்கிறதுனால வந்து நமக்கு குயிக் ப்ராசஸ் கிடைக்கும். வங்கிகளை நம்மளே தேர்வு செஞ்சுக்கலாம். எனக்கு வந்து ஸ்டேட் பேங்க் வேணும், எனக்கு வந்து இந்தியன் பேங்க் வேணுங்கிறத நம்ம வந்து தேர்வு பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த ஆவணங்கள் எல்லாமே வந்து ஆன்லைன்ல இணைக்கிறதுனால நமக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்குங்க. பதிவு கட்டணம் முன் அனுமதி வாங்குறதுக்கு பதிவு கட்டணம் கிடையாதுங்க. ஆனா அதே வந்து கடன் வாங்கும் பொழுது பதிவு கட்டணம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதோட தீமைகள் அப்படின்னு பாத்துட்டீங்க அப்படின்னா முன் அனுமதி கிடைச்சாலும் வங்கிகள் எடுக்கிற முடிவு தான் இறுதியானதுங்க. வங்கிகள் ஒருவேளை வந்து தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, லோன் தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா அது வந்து ரிஜெக்ட் தானுங்க. தொழில் ஆவணங்கள் கட்டாயம் நம்ம வந்து சப்மிட் பண்ணணும். தொழில் ஆவணங்கள்ல எதுவும் ஒண்ணு இல்லைனாலும் லோன் கிடைக்காதுங்க. இந்த ஆன்லைன் விண்ணப்பம் அப்படிங்கறதுனால சில நேரங்கள்ல இந்த சர்வர் ப்ராப்ளத்தால நம்ம எல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வர்றப்போ டக்குன்னு வந்து சர்வர் லாக் ஆகிக்குங்க, எரர் ஆயிரும். ஸோ அதனால திரும்ப நம்ம பண்ற மாதிரியான சில நேரங்கள்ல இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பிஎஸ்பி 59 நிமிட லோன் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழ்நாடு ஹவுசிங் லோன்ஸ், நெசவாளர் காலனி, பிஎன் ரோடு, புதிய பஸ் நிலையம் அருகில், திருப்பூர்.